மக்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்த வீடியோ தான் மை ஸ்டைல் சிக்கன் குழம்பு. ஏன் இதை மை ஸ்டைல் சிக்கன் குழம்புன்னு சொல்கிறத விட சம்மர் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த சம்மர் ஸ்பெஷல் ஏன் சொல்கிறேன், சிக்கன்னா ஹீட்டு தானே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஏன் சொன்னேன்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்படி தான் செய்வேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியெல்லாம் அரைச்சி செய்ய மாட்டேன். வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் பச்சையாக போட்டு அரைச்சிடுவேன். சைட் பையில் கொஞ்சோண்டு முந்திரி அதையும் ஊற வச்சுட்டேன். கசகசா இருந்தாலும் போட்டுக்கலாம், கசகசா என்கிட்ட இல்லை. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதே திருப்பி பட்டை லவங்கம் கொஞ்சோண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போகிறேன்னா 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்டு சிபிஎஸ்சி வந்தாச்சு. 12th ரிசல்ட்டு ஸ்டேட் போர்டும் வந்தாச்சு. ப்ளஸ் நீட்டும் பசங்க எழுதியிருக்காங்க. பேரண்ட் ஆகிய நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க ஏதோ எழுதிச்சு, அது வரையும் நம்ம அவங்கள கைட் பண்ணலாம். நல்லா படி, அப்போ தான் நல்லா மார்க் வரும், அப்போ தான் நல்ல குரூப் கிடைக்கும். 12th நல்லா படி, நல்லா மார்க் எடுத்தால் தான் நல்லா காலேஜ் கிடைக்கும்னு இப்படியே நம்ம கைட் பண்ணிகிட்டே இருப்போம். பசங்க என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தாலும் அவங்கக்கிட்டேருந்து என்ன அவுட்புட் வருமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. அவனை பாரு அவ்வளோ மார்க் எடுத்துட்டான், நீ என்ன இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்க, நீ டியூஷன் போன, ஸ்பெஷல் கிளாஸ் போன, எவ்வளோ செலவு பண்ண, அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பேரண்ட்டும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பசங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோன்னா டக்குன்னு கோவம் வருது, என்னென்னமோ யோசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போவேணாம். பேரண்ட் மேலே ஒரு எரிச்சலை வர மாதிரி நம்ம பேசக்கூடாது, கம்பேர் பண்ணி. முக்கியமாக அவங்க படிக்கட்டும், அவங்களுக்கு வந்த மார்க் அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன அவங்க லைஃப் ஸ்டைல் அமைச்சு கொடுக்க முடியும், அவங்கக்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது, அதை நம்ம எவ்வளோ டெவலப் பண்ண முடியும், அது சம்மந்தமாக என்ன படிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். நீட் எக்ஸாம் ரிசல்ட் வர்றதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேணாம். நம்மளுக்கான முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான பலன் எவ்வளோ வருதோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் நான் சம்மர் ஸ்பெஷல் குழம்பு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கிற வெயில் காலத்தில் காலையிலே ஏதோ ஒரு குழம்பு, சாம்பார், ரசம் ஏதோ ஒரு தொட்டுக்க பண்ணிவிட்டு வெளியே போயிட்டோன்னா திருப்பி இந்த கிச்சன் பக்கம் வரவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டா காலை டிஃபனுக்கும் ஆகிடும், மதியம் லஞ்சுக்கும் ஆகிடும், நைட்டு டின்னருக்கும் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உங்ககிட்ட ஏதாவது மசாலா இருந்ததுன்னா ஸ்பெஷலாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஸோ அதோடையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இது எல்லாமே கிளறி விட்டுட்டு தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதை கீனி தான் போட்டிருக்கேன். அதை பல்ஸ் பண்ணால் கொஞ்சம் பூ மாதிரி ஆகிடும். ஸோ அது கூட முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்க்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன். தம்பி டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேம்மா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் விசில் வச்சு மூடிட்டேன். சம்மரில் சின்ன சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறப்ப தமிழ் புக்கு, தமிழ் பார்த்தீங்கன்னா திருத்துறப்பையோ சொல்கிறப்பையோ எழுதுகிறப்பையோ அவங்க இஷ்டத்துக்கு எழுதுகிறாங்க. நல்ல வேளை திருவள்ளுவர் இல்லை, அந்த குறளும் தமிழும் படுற பாடு இருக்குது பாருங்கள். அதை சின்ன சின்னதாக எழுத்து கூட்டி பசங்களை படிக்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு டிக்டேஷன் மாதிரி சொல்லி எழுத வைங்க. இது நான் சொல்கிறது சின்ன பசங்களுக்கு. சம்மர் ஹாலிடே ஜாலியாக இருக்கட்டும். அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸில் 1 ஹவர் அது பசங்களை நம்ம உட்கார வச்சு படிக்க வைக்கலாங்க. அவங்களுடைய லாஸ்ட் இயர் புக்கெல்லாம் நீயே எடுத்து க்ளீன் பண்ணு, எது வேணும் வேணாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கும் நம்ம கொடுக்கலாம். எல்லாத்தையும் நாமளே இழுத்து போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. பசங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் பசங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், வீட்டை நீட்டாக வச்சுக்கணும், பழசை எடுத்து ஓரம் வைக்கணுன்ற மைண்ட் தாட்டு வரும். நம்ம செல்லமாக வளர்க்குறோன்னு எல்லா வேலையும் நாமளே இழுத்து போட்டு செய்கிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டங்களில் தங்களை தாங்களே பார்த்துக்கிற அளவுக்கு பிள்ளைங்களை நாம் தான் ரெடி பண்ணணும். பாசங்கிறது வேறு, கற்றுக் கொடுக்குறதுங்கிறது வேறு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. வாசனையும் நல்லா வந்துச்சு. பசங்களுக்கு காலையில் வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வீட்டில் இருக்கிற நான் சொன்ன அந்த புக்கை தான் க்ளீன் பண்ண போகிறேன். வேணும் வேணாங்கிறத பிரிச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு சம்மரை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இந்தியா பாகிஸ்தான் போகிற கூட கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டில் நடக்கிற போகிற ஒத்தி வைக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கும். தேங்க்யூ, பாய்.